யாருக்காச்சும் நீங்கள் நல்ல பரிசு பொருட்களோ வெகுமதிகளையோ கொடுத்துட்ட பிறகு அவங்க நீங்கள் தான் அதை கொடுத்தன்றதை மறந்துட்டு வேறு யாரோ கொடுத்தாங்கன்னு நினச்சிருக்காங்களா? அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். முதலாவதாக யாக்கோபு 1:17 எல்லா நல்ல வெகுமதிகளோ பரிசுகளோ பிதாவின் இடத்துலேருந்து தான் வருதுன்னு பைபிளில் படிக்கிறோம். ஆனால் எதுக்காக மற்றவர்கள் நம்ம கொடுத்த கிஃப்ட்டை மறக்கிறாங்கன்னு பார்த்தா 2 இருக்கும். அவங்களுக்கு மறதி இருக்கலாம், அது ஒரு நேச்சுரல் ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம். இல்லை என்றால் அடுத்தது கவனக்குறைவு. இந்த காலத்தில் டிஜிட்டல் ஏஜ் சோஷியல் மீடியானால் கவனக்குறைவு குறைஞ்சி கொண்டே வருது. ஸோ சிலர் நம்மளோட நின்று பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க கவனம் வேற எங்கேயோ இருக்கும் போது நம்ம என்ன தான் பரிசோ கிஃப்ட்டோ கொடுக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க. எவ்வளோ பெரிய கிஃப்டாக இருந்தாலும் அதை மறந்துடுறாங்க. ஆனால் தாவீது பர்சிலாய் அவருக்கு கொடுத்த வெகுமதிகளெல்லாம் நினைத்து கடைசி வரைக்கும் நன்றியுள்ளவராக இருந்தார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுக்காக நன்றி. ஜீசஸ்க்காக இந்த நாளில் எங்களை ஆசீர்வதி பொறுப்பெடுத்து காத்துக்கணும். ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென்.